ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 27 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 27 ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே இருக்க டாக்டர்ஸு. பட் எதுவுமே வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, கடவுளே தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இந்த சைடு இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் வந்து பல்ஸ் கொடுக்க முடியல. அந்த லைன் வந்து டிராப்ல தான் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த கடைசியாக வந்து அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஃபர்ஸ்ட் 100 கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா. மறுபடியும் 200 கொடுக்குறாங்க, அப்பவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ செம்மையா அழுவ ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி மட்டும் நடக்கக்கூடாது, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அழுவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த சைடு வந்து டாக்டர் சொல்கிறாங்க கடைசி ட்ரை 300 கொடுக்கலாம் எலக்ட்ரிக் ஷாக்கு, இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ கடைசியாக ஒரு வாட்டி 300 கொடுத்த அப்புறம் தான் அந்த லைனில் வந்து பல்ஸே தெரியுது. ஸோ ஹீரோயின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ மறுபடியும் வந்து பல்ஸ் வந்துருச்சு. இப்போதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரும் மூச்சே விடுறான், அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னே ஹீரோ கேட்குறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் சொல்றாங்க இல்லை வாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டு வர்றாங்க. வெளியில வந்து எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்றாங்க இவ்வளவு நேரம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருந்தா, இப்போதான் நாங்கள் அவளை ஸ்டேபிள் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் அப்சர்வேஷன்ல வைக்கணும், அவள் குணமானதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் என்னன்னு அப்படின்னு, நீங்க யாரும் பயப்படாதீங்க, அவள் இப்போ நார்மலா தான் இருக்கா அப்படின்னு சொன்னோம். இப்போதான் எல்லாருமே வந்து ஒரு பெரும் மூச்சு விடுறாங்க. இந்த சைடு வந்து ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாருமே அழுகுறாங்க. இந்த சைடு வந்து நசீருமே அழுகுறான். நசீர் அழுதே பார்க்கல இந்த ஹோல் எபிசோட். இந்த எபிசோட்ல தான் அவன் அழுகுறான், ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிட போதும்னு சொல்லிட்டு. அவன் ரியலா தான் லவ் பண்றான் போல. ஸோ இந்த பக்கமே எல்லாருமே வந்து ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்கறான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ வந்து டாக்டர் சொல்றாங்க எங்களுக்கே தெரியல, மேபி ஒரு பவர் கட்னால மேபி இந்த ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து கட் ஆயிருக்கலாம், பட் இந்த மாதிரி எங்க ஹாஸ்பிட்டல் நடந்ததே இல்லை, எங்களுக்கே வந்து அன்யூஷுவலா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஒன்னும் இப்ப பிரச்சனை இல்லை, ஹீரோயின் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அப்போ ஹீரோல சரி ஓகே அப்படின்றான். அப்போ டாக்டர் சொல்றாங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் அவ கண்ணு முழிக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சோ இங்க வந்து ஹீரோ வந்து அப்பதான் கேக்குறான் சித்தி பொண்ணு கிட்ட, நீ என்னாச்சு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ வந்து சித்தி பொண்ணு சொல்லி இல்ல நான் உன்னை பத்தி தான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நான் உன்னை வந்து கொஞ்சம் வரீடா இருந்தேன், உன்னை நினைச்சதுனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா சித்தி பொண்ணு. அப்போ ஹீரோ கேக்குறான் நீ வந்து அங்க வந்து நீ தானே கடைசியா நின்றுட்டு இருந்த நான் வரதுக்கு முன்னாடி, அப்ப நீ யாராச்சும் போறது வர்றது பாத்தியா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். அவளை இல்ல எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் இருக்க ரூமுக்கு வரான். உள்ள வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸ்டில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அன்கான்சியஸா தான் இருக்கா. ஸோ ஹீரோ வந்து தலையெல்லாம் தடவி கொடுத்து பேசிட்டு இருக்கான். உன்னை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனவங்களும் நான் சும்மா விட மாட்டேன், அவங்களை கண்டிப்பா நான் என் கையால பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பொறுமையா கண்ணை திறக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ வந்து ஃபைனலி நீ கண்ணை திறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாஸ்க் போட்டிருக்காள் அந்த ஆக்சிஜன் மாஸ்க், அதை கழட்டுறான் நம்ம ஹீரோ. கழட்டினோன்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கறா. அப்போ வந்து ஹீரோ சொல்றான் ஒன்னும் இல்ல, உனக்கு வந்து ஒரு பேட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல இருந்து நீ இப்போ வந்து சேஃபா இருக்க, வரி பண்ணிக்காத, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து டாக்டர் வராங்க. டாக்டர் உள்ள வந்துட்டு ஹீரோயினை செக் பண்றாங்க. ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்லீப்பியா இருக்கு, பிளஸ் டயர்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நார்மல் தான், ஏன்னா நீ வந்து டீப் ஸ்லீப்ல இருந்து எழுந்திருக்கல, அதனால இந்த மாதிரி ஃபீல் பண்றது நார்மல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோயினை ரொம்ப நல்லா கேர் எடுத்து பாத்துக்கணும், பிகாஸ் அவளுக்கு வந்து சின்ன வயசுல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க, ஸோ அதனால அவளை வந்து நீங்க சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்கறான் என்னது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டா, உண்மையாவா அப்படி சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ டாக்டர் ஆமா, அதனால நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்க அவளை பாத்துக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, ஹீரோயினுக்கு வந்து சின்ன வயசுல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஹீரோக்கே தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுது. மேபி இந்த கதை போக போக எதனால யாருனால டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சு எல்லாமே புரிய வரும்னு நினைக்கிறேன். போகும்போது நம்ம பார்க்கலாம் ஸ்டோரி அப்படியே, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டாக்டர் வெளியே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க, ஹீரோயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வெளியே இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்றாங்க ஹீரோயின் வந்து கான்சியஸ் வந்துட்டா, ஸோ ஏதோ பிரச்சனை இல்லை நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இங்க வந்து
வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்கள வந்து ரூம்ல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க போல. ஸோ ரூம்ல தான் இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பில்லோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறான். இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் வியரா தான் பார்த்துட்டு இருக்கா ஹீரோவை. அப்போ வந்து ஹீரோ வந்து போறப்போ நம்ம ஹீரோயின் கை பிடிக்கிறா. ஹீரோ கைய பிடிச்சிட்டு எனக்கு தண்ணி வேணும் குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ வந்து தண்ணி கொடுப்பான். ஸோ அந்த தண்ணி கூட நம்ம ஹீரோயினால குடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவா. ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவான் குடிக்கிறதுக்கு. அப்போ வந்து இங்க தண்ணிலாம் வாய் ஃபுல் ஆயிடும். ஸோ அதை வந்து ஹீரோ தான் தொடச்சி விடுவான். இங்க ஒரு மூமெண்ட் மாதிரி இவங்க 2 பேருக்கும் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, நான் யாருமே ஹார்ம் பண்ணலையே, நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, யார் என்ன கொல்ல ட்ரை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கும் தெரியாது, நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கண்டுபிடிக்க, நீ பாத்தியா அவனு ஷூட் பண்ணவங்கள அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா அவங்கள வந்து கண்டுபிடிச்சி அவங்கள கண்டிப்பா நான் பனிஷ் பண்ணுவேன். இப்போதைக்கு நீ வந்து குணமாறதுல மட்டும் கவனம் செலுத்து, வேற எதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் கன் ஷாட் பட்ட இடத்துல. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஸ்டெயின் பண்ணும்போது வலிக்குதுன்னுவா. ஹீரோ வந்து உடனே வந்து, நீ ஓகேவா, நீ எப்படி இருக்க, நான் வேணா டாக்டரை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்ப்பான். அப்போ ஹீரோயின் கூப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நார்மல் தான் அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, லைட்டா சிரிப்பா நம்ம ஹீரோயின். சிரிச்சுட்டு கேட்பா, நீ என்ன புதுசா இருக்கு நீ பண்றது, திடீர்னு கேர்லாம் பண்ற, அதுவும் நல்லதுதான், பட் நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், சரி நீ உனக்கு உடம்பு சரியில்லைனா கூட இது கேள்வி கேட்கறத மட்டும் நிறுத்த மாட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நான் ஒன்றும் உனக்கு கேரிங்கா பார்க்கல, டாக்டர் பார்க்க சொன்னாங்க அதனால பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோ கேட்பான், உனக்கு வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்களாமே, எனக்கு அது தெரியாது அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, ஆமா ரொம்ப சின்ன வயசுல, எனக்கே சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்வா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் கைஸ், என்ன தெரியுமா, சின்ன வயசுல வந்து அவளுக்கு வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்குன்னா அதே டைம் தான் வந்து ஹீரோட தங்கச்சியும் வந்து அந்த ஹீரோயினோட அப்பா வந்து பிரிச்சு கூட்டு போனாங்க. ஸோ அவ செத்துட்டான்றாங்க சின்ன வயசுல. மேபி அவளோட ஆர்கன் எடுத்து இவளுக்கு வச்சிருப்பாங்களோ, மேபி அதுவா கூட இருக்கலாம்ல. இன்னும் அந்த கதை வரல, மேபி நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன் இதுவா இருக்கலாம்னு சொல்லிட்டு. மேபி ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா, அதாவது அப்கமிங் எபிசோட்ல வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா, என்னோட கெஸ் இது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இங்க நம்ம ஹீரோ யோசிக்கிற மாதிரி இந்த சீன் அப்படிங்க கட்டாது. ஹீரோயினோட அப்பா அம்மா வராங்க ஹீரோயினை பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா வரும்போது கூட நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம் விட்டு வெளியே போகல. ஸோ ஒரு செகண்ட் கூட கூட ஹீரோயினை விட்டு நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அதே ரூம்ல தான் இருக்கான். ஸோ அங்கே வந்து அவங்க வந்து ஹீரோயினை விசாரிச்சுட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க, நீ யாராச்சும் பாத்தியா ஷூட் பண்ணவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்றா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இப்போ நான் யோசிச்சா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நீ யோசிக்காத, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா அம்மா கிளம்பிடுறாங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை விடாம அங்கதான் இருக்கான். ஒரு செகண்ட் கூட நவலாம. இங்க அந்த சீன் போய் கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அப்பதான் ரூம் விட்டு வெளியே வரான். அப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்து காஃபி கொடுக்குறாங்க, இந்த காஃபியாச்சும் குடிங்க, ஏன்னா நீ பார்க்கறதுக்கே டயர்டா இருக்க, எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோவும் சரி ஓகே வாங்கிட்டு, ஹீரோயின் தூங்குறா போல, கதவு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்குறான், டார்கெட் வந்து நீ தானா, ஒன்னா ஷூட் பண்ண போய் ஹீரோயினை சுட்டுட்டாங்களா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறான். அப்போ ஹீரோ சொல்றான், இல்ல ஏன்னா ஷூட் பண்ணணும்னா எப்பயோ ஷூட் பண்ணிருக்கலாம், டார்கெட் நான் இல்ல, ஹீரோயின் தான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்போ வந்து ஹீரோ சொல்றான், கண்டிப்பா ஷூட் பண்ணுவாங்க சுட தெரியாதவங்க தான் இருக்கணும், ஆனா சுட தெரிறவங்க ப்ரொஃபஷனலா இருந்தவங்க ஷூட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம ஹீரோயின் வந்து இவ்வளவு நேரத்துக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டா, செத்துருப்பா ஆன் ஸ்பாட்டே. ஸோ இது வந்து சுட தெரியாத இருந்தவங்க தான் சுட்டிருப்பாங்க போல, அதனாலதான் தப்பான குறி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றான், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், அவனாலதான் ஹீரோயின் வந்து இப்ப தப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்ட் இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். நீங்க வந்து பாக்கிறதுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட வரீடா தெரியுறீங்க, ஹீரோயின் மேல அக்கறை காட்டுறீங்க, மேபி உங்களுக்கும் உங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைண்ட் ஆஃப் வந்து கேட்பான் அந்த ஃப்ரெண்டு. அப்போ வந்து ஹீரோ கோவப்படுவான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவளை ஜஸ்ட் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு கால் வரும், இந்த மாதிரி அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீ வந்து இங்கே இரு, நான் வர வரைக்கும் இந்த ஏரியாவை நீ பார்த்துக்கோ, நான் அப்பயே அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோ கெத்தா அப்படியே நடந்து போவான். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போயிட்டு இருக்கோம்.
நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு தான் போறான், அந்த ரவுடிஸ் இருக்கிற இடத்துக்கு. அங்க போயிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு கேட்கறான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, யார் கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க இருக்கவங்களுக்கு யாருமே தெரியல. ஸோ எங்களுக்கு தெரியாது, நாங்க இதை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஸோ இங்க வந்து அவன் வந்து பார்த்த நியூஸ் வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸா இருக்கு. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்து அங்கே ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் சொல்கிறான் ஹீரோயின் வந்து இப்போ ஓகே எழுந்துட்டா, நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ கிட்ட. அப்போ வந்து ஹீரோ கேட்குறான், சரி ஓகே நீ வீட்டுக்கு போ, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோ வந்து உள்ளே போகலான்னு போகிறான். அப்போ வந்து சாப்பாடு வருது ஹீரோயினுக்கு. ஸோ அவன் தான் சாப்பாடு வாங்கிட்டு உள்ளே வரான். நர்ஸ் எடுத்துட்டு வந்து தந்தாங்க போல் சாப்பாடை. ஸோ இவனும் வாங்கிட்டு உள்ளே வந்துடுறான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறா, நீ எங்கே போயிட்ட, 1 ஹவரா நீ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா ஹீரோ பார்த்து. அப்போ ஹீரோ சொல்லுவான் சிரிச்சுட்டே, நீ என்ன தேடினியா இல்லை என்னை பற்றி கவலைப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின்ல ஆமாம் ஆமாம் நான் அவனை தேடினேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோல சரி ஓகே கொஞ்ச நேரம் சாப்பிடு, எழுந்து உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவான் ஹீரோயின் எழுந்து உக்கார. அப்போ நம்ம ஹீரோ வந்து கை கொடுப்பான் ஹீரோயினுக்கு. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சி ஹீரோ தான் வந்து தூக்கி உட்காரப்பான் நம்ம ஹீரோயினை. ஸோ அப்போ வந்து 2 பேரும் க்யூட்டாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே 2 பேரும் உட்காந்ததுக்கு அப்புறமா வந்து ஹீரோ வந்து சாப்பாடு டேபிளை தள்ளி வைப்பான் ஹீரோயின் கிட்ட. சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கையில் இருக்க அடியை பார்த்துருவான். நம்ம அப்போதானே நம்ம ஹீரோ போய் சண்டை போட்டு வந்திருப்பான், அப்போ கையில் அடியெல்லாம் பட்டிருக்கோம்ல. ஸோ வந்து அந்த அடியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவா, எதுவும் இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோயின்ல நீ சொல்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அடி பார்த்தா ரொம்ப பலமாக தெரியுது, உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம், நர்ஸ்ன்னு கத்துவான் நம்ம ஹீரோயின். கத்துறப்போ நம்ம ஹீரோவில் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை வந்து மூடுவான் நம்ம ஹீரோ வந்து. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், கத்தாத பொறுமையா இரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், சரி ஓகே நீ கத்தாத நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். உன்னை ஷூட் பண்ண ஆளுங்களை வந்து ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு நாங்கள் போனோம். பட் ஏன்னா அங்கே வந்து அவனுங்க கிடையாது, அது அவனுங்க பண்ணல, ஸோ அதனால வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, சரி ஓகே நீ வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண, இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுது அப்படின்னு ஹீரோ பற்றி கவலைப்பட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோவும் சரி ஓகே நான் பண்ணுறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சாப்பிடலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோயினால சாப்பிட முடியாது, அவள் ரொம்ப கஷ்டப்படுவா எடுத்து சாப்பிட்றதுக்கு, ஸ்ட்ரெயின் பண்ணால் அவளுக்கு வலிக்குது போல. ஸோ அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனில் எடுத்து ஊட்டிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ வந்து இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, நீ சாப்பிட்டுதான் ஆகணும், நீ சாப்பிட்றேன்னு சொல்லு அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோல சரி ஸ்மைல் பண்ணுவான். அப்போ வந்து ஹீரோயின்ல நீ வந்து எல்லா பேச்சுமே ஒய்ஃப் பேச்சு கேட்கணும், அப்பதான் வந்து உன்னால ஹாப்பியா இருக்க முடியும், தாத்தா சொன்னாங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. ஹீரோவும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவளுக்கு வந்து ஊட்டி விடுவான். ஸோ ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போது இங்க வந்து அவள் லிப்ஸ்ல வந்து அந்த சாப்பாடுலாம் பட்டுடும். ஹீரோ வந்து தொடச்சி விடுவான் அந்த டிஷ்யூ வச்சு. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வருவான், அந்த நசீரோட தங்கச்சி வருவாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்பா, நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்க வந்து நம்ம ஹீரோ அந்த நசீரை பார்த்த உடனே செம்ம கடுப்பாவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ மூஞ்சிய மாறிடும். அப்போ வந்து ஹீரோயின்ல சரி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின் தான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டும் அந்த நசீரை உள்ள வருவாங்க. ஸோ உள்ள வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்பா, நீ ஓகேவா இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அவள் ஹீரோயின்ல நான் ஓகே தான் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து அந்த நசீர் போட்டிருக்க ஒயிட் ஷர்ட்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் வரும். ஹீரோ டான்ஸ் ஆனது, அந்த கன் ஷாட் பட்டது. அவள் டக்குன்னு வந்து மூஞ்சி மாறிடும், ஹீரோயின் மூஞ்சி ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஆயிடுவா. இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு கேட்பான், என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் இல்லை நான் ஓகே தான் ஃபைன் தான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனை அவன் சமாளிச்சிடுவா. அப்போ வந்து நசீர் சொல்லுவான், உன்னை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஏதோ எனக்கே ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க நசீர் பேச பேச நம்ம ஹீரோ வந்து நசீரை பார்த்து முறைச்சிட்டே இருப்பான். செம்ம கடுப்புல இருப்பான் நம்ம ஹீரோ எப்பெல்லாம் அந்த நசீர் வரானோ. அப்போ வந்து அந்த நசீர் வந்து என்ன சொல்லுவான், சரி நீ சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவ, எனக்கு அது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கை மேல நசீரோட கை வைக்கலான்னு போறப்போ ஹீரோ வந்து அந்த கையை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ ஹீரோயின் கிட்ட பேசினது போதும், அவள் ஆல்ரெடி டயர்டா இருக்கா, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுல சரி ஓகே எங்களுக்கு சண்டை வேணாம் நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து அங்கேருந்து கூட்டு போயிடுவான் அந்த நசீரை. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் ஹீரோயினுக்கு ஊட்ட போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து தலை சீவிட்டு இருக்கா. அப்போ அது தலை கூட சீவ முடியாம கஷ்டப்படுறா. அப்போ நம்ம
ஹீரோ தான் வந்து கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டாக்கே எதுவுமே போகாது, டைலாக்ஸே இருக்காது. 2 பேருமே வந்து சிலட்டா அந்த ஆக்ஷன் வச்சு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து ஹீரோ வாங்கி தலை சீவிட்டுருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பான், ஹீரோ வந்து ஹீரோயினை பார்ப்பாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அப்புறமா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹார்ட் அண்ட் லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். அவள் லைட்டாக வந்து முகத்தை சுளிப்பா. அப்போ ஹீரோ வந்து என்ன ஆச்சு, நானும் டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவான். அப்போ ஹீரோயின்ல இல்லை இல்லை இது இப்படி தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் மூஞ்சே மாறிடும். லைக் ஒரு மாதிரி வரீடாக இருக்கிற மாதிரி இருப்போம், கவலையில் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இருப்பா. இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்பான், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வான், இல்லை அந்த என்னை ஷூட் பண்ணாங்களா அந்த நாளை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு அந்த நாள் அப்போ வந்து நான் சாவுக்கு முன்னாடி போயிட்டேன், ஒரு நொடி சாவை பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் நான் எந்த விஷயத்தையுமே நான் தள்ளி போடக்கூடாது, உடனே பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாளே இல்லைன்னா நான் இன்னைக்கே இறந்து போயிட்டேன்னா ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுவியா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நான் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஈரோல் ஹாஸ்பிட்டலை நீ முடிச்சிடணும், நான் முடிக்காம வச்சிருந்த அந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சிடணும் எனக்காக, அதுதான் என்னோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஹீரோ சொல்வான், நீ வரி பண்ணாத, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் வந்து அது உன் கையாலே நீ அதை முடிப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மோட்டிவேட் பண்ணுவான். ஸோ இங்க வந்து அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பான், நம்ம ஹீரோ வந்து அந்த சைட் சேர்லயே தூங்கிட்டு இருப்பான். அப்போ வந்து நர்ஸ் வந்துட்டு போறாங்க போல. ஸோ நர்ஸ் வந்துட்டு போறத வந்து நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்துல எந்திச்சு பார்க்கும்போது யாரோ வந்துட்டு போன மாதிரி அவளுக்கு தோணிருக்கு. ஸோ அவளுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம் வந்திருக்கு, யாரை ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சித்தி பொண்ணு வந்து ஷூட் பண்ண ட்ரெஸ் வந்து ஒயிட் ட்ரெஸ் போல. ஸோ அந்த நர்ஸ் போகும்போது ஒயிட் கலர்ல எடுத்துக்கல அந்த நர்ஸ் ட்ரெஸ்ஸு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு போல. ஸோ எனக்கு யார் ஷூட் பண்ணது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஹீரோவும் வந்து ஷாக் ஆகி பார்ப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, எனக்கு யார் ஷூட் பண்ணது எனக்கு இப்போ தெரியும் அப்படின்னு சொல்வா. அப்படியே இங்கே வந்து 27th எபிசோட் வந்து கம்ப்ளீட்டட். Thank you so much for watching my video guys. So episode 28 நான் tomorrow upload பண்றேன். So keep supporting me. நிறைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So see you in the next video. Bye bye.